இன்றைக்கி எப்பவும் போல் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் 4:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். ஏன்னா என்னுடைய ஸ்டிச்சிங் ரூமை ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. மிஷினில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு சாரீ எடுத்து சும்மா கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் ஆகாமல் நம்ம தடுக்கலாம்ல, ஏன்னா க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரூமில் இருக்க கட் பீஸ் எல்லாமே எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு அந்த த்ரெட்டு அந்த லேஸ் அது இருக்க வேண்டிய இடத்துல அதை கரெக்டாக வச்சா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அப்போ தான் அடுத்த ஒரு ஆளுக்கு தைக்கிறப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதை இடத்துல வச்சுட்டு எப்போவும் வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிப்போம்ல, அந்த டைமுக்கு வந்தாச்சு. சிங்கில் எல்லா பாத்திரத்தையும் நினச்சி போட்டுட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ண பாத்திரத்தை எல்லாம் கவுத்தி வச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் அப்படியே கையோட கழுவி அந்த சிங்க் ஏரியாவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வீடு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடை பெருக்கிட்டேன் அப்படின்னாவே என் வீட்டு வேலையை முடிச்சிட்டேன்னு இது எதுக்குடா இம்பிடு சீக்கிரம் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? தலையை வாரிட்டு நல்லா ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெப்பனை எடுத்து கண்ணில் மாட்டிட்டு ஒரு டீயை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக வெளியில் போய் உக்காந்துட்டேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு 5:30க்கு முன்னாடியே ஸ்டிச்சிங் ரூமுக்கு வந்துட்டேன். எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சேன்னு தானே பார்க்குறீங்க? ஏன்னா ப்ளவுஸில் கொஞ்சம் ஊக்கு வைக்கிற வேலை, பீடு ஒர்க் வேலைலாம் இருக்குது. அதுக்காண்டி தான் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன். ஸோ பீடு ஒர்க்கு கொக்கி வைக்க என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா உட்காந்துட்டேன்னா அடிக்கடி எந்திக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹாப்பி ஈவினிங்.